வணக்கம். தம்பி ஏஆர் ரஹ்மான் பாடல்களில் ஒரு இறை அருள் இருக்கும். அதாவது ஒரு ஒரு பக்தி. அது நான் ஒன்றும் அவ்வளோ பக்திமான் இல்லை. ஆனால் பல படங்களில் நான் சர்வே பண்ணியிருக்கேன். தம்பி படம் ஆஸ்கர் வாங்கின இதில் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹ் ஒருவனின், அதே இதில் தான் எல்லா புகழும் ஒருவனுக்கே அப்படின்னு அப்படி ஒரு தொடர்பு இருக்குது அதில். ஆமாம், அவர் படங்கள் பல படங்கள்லாம் நான் நடிக்கலையே. பல கவாலி படங்கள் கவாலி படத்துலலாம் நான் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னுலாம் பல வேலைகளில் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ வந்த படத்துலையும் கூட பார்த்திங்கன்னா அந்த சந்தம் இருக்குது. நான் எதுக்கு சொல்லணும்னா, அந்த பாடல் இடம்பெற்றிருந்தால் இந்த தக்லைஃப் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். நான் படம் பார்க்க முடியல, வேலைப்பளு குடும்ப சூழல் அப்படி அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கேன். ஆனாலும் அந்த பாடல் மிகவும் ஒரு இறையருள் மிக்கதாக அவர் எப்போ எந்த இது கம்போஸ் பண்ணாலும் அவருக்கு அந்த அருள் இருக்குது. அவர் அதிகமான பக்திமானாக இருக்கனால. ஏன்னா நான் ஒரு சாதாரண அவ்வளோ பக்திமான்லாம் இல்லை. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுவில் இன்பம் கொள் நெஞ்சமே தூய களி மாவதனை தினமும் ஓது வாய் நெஞ்சமே கலை கனவினில் கண் விழித்தேன் அந்த மாதிரி அந்த சந்தம் இணையும். அது மிகப்பெரிய கொடுப்பினை. அது இந்த பாடல் இடம்பெற்றிருந்தால் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கும். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாடல்களில் சந்தங்கள் இணையிறது சகஜம்தான். அந்த வகையில் அவர் கொடுத்து வச்சவர் ஏஆர் ரஹ்மான் இஸ் த கிரேட். லெட் ஹிம் கண்டினியூ இஸ் கேரியர் இஸ் பெஸ்ட். இந்த படம் அந்த பாடல் என்ன காரணத்தினாலேயோ மணிரத்னம் சார் படத்தில் இடம்பெறலை. அதுதான் அந்த படம் உடம்பு அதிகமாக வரவேற்பு பெறாததுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். பாய் எவ்ரிபாடி.